வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். போக்குவரத்து காவலர்களுக்கான குறை தீர்வு கூட்டம், 70 காவலர்கள் பங்கேற்பு. காப்பீட்டு திட்டத்தின் கீழ் டயாலிசிஸ் சிகிச்சை அளிப்பதில் புதுச்சேரி தனியார் மருத்துவமனைகள் அலட்சியம், நோயாளிகள் அவதி. புதுவையில் மே 1ஆம் தேதி முதல் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் கூடுதல் விமான சேவை. புதுவையில் மே 4ஆம் தேதிக்கான வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாடுகள் தீவிரம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சிக்னல்களில் ஏசி வசதியுடன் கூடிய பூத் அமைத்து தர வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை போக்குவரத்து காவலர்களுக்கான குறைதீர்வு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி மேற்கு மற்றும் தெற்கு மண்டலங்களை சேர்ந்த போக்குவரத்து காவலர்களுக்கான குறைதீர்வு கூட்டம் மேற்கு தெற்கு காவல் கண்காணிப்பாளர் பக்தபக்ஷனம் தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் மொத்தம் 70 காவலர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பெண் போலீசாருக்கு தனி கழிப்பறை வேண்டும், வெயில் அதிகம் உள்ளதால் சிக்னல்களில் பணிபுரியும் போலீசாருக்கு குளிரூட்டப்பட்ட பூத் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், வாகன சோதனையில் பறிமுதல் செய்யப்படும் வாகனங்களை எடுத்து செல்ல வாகன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், விபத்தில் சிக்கியவர்களை மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்ல போக்குவரத்து போலீசாருக்கு தனியாக ஆம்புலன்ஸ் வாகனம் ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை போலீசார் முன்வைத்தனர். அவர்களின் கோரிக்கைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டது. மத்திய அரசின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்க தனியார் மருத்துவமனைகள் நோயாளிகளை அலைக்கழிப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் நலவழித்துறை அதிகாரியிடம் புகார் மனு அளித்தனர். இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர் தலைமையில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் ஆயுஷ்மான் மாநில திட்ட இயக்குநரிடம் அளித்துள்ள மனுவில், புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஏழை எளிய சிறுநீரக நோயாளிகள் பாரத பிரதமர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக தனியார் மருத்துவமனைகள் வாரத்திற்கு 3 முறை டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது இந்த திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் தங்களின் உயிர் வாழ்விற்கே சவாலாக மாறியுள்ளது. காலை 6 மணிக்கே மருத்துவமனைக்கு வந்து கைரேகை வைத்தாலும் ஒப்புதல் கிடைக்க மாலை 6 மணி வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. சிறுநீரக நோயாளிகளுக்கான தங்களுக்கு ஏற்படும் மூச்சு திணறல் மற்றும் இரத்த அழுத்த மாறுபாடுகளால் இந்த தாமதம் உயிருக்கு ஆபத்தானதாக அமைகிறது. ஏற்கனவே 2 முறை கைரேகை வைத்த நடைமுறை மாறி தற்போது 4 முறை வைக்க வேண்டும் என்ற நிபந்தனையால் நோயாளிகள் நாள் முழுவதும் மருத்துவமனையிலேயே தங்கி இருக்க வேண்டியுள்ளது. குறித்த நேரத்தில் டயாலிசிஸ் செய்யாவிட்டால் இருதயம் செயலிழந்து மரணம் ஏற்படும் அபாயம் உண்டு. எனவே ஏற்கனவே நடைமுறையில் இருந்த எளிதான சிகிச்சை முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பின் போது உறுப்பு மாற்று மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் சரவணன், டொமினிக், கார்த்திக், ராம், கவிஞர் புதுவை சிவம், இலக்கிய பேரவை இளங்கோவன் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து பெங்களூர் செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் கூடுதலாக தங்களது விமான சேவையை விரிவுபடுத்தியுள்ளது. இந்த கூடுதல் விமான சேவை மே 1ஆம் தேதி முதல் துவங்க உள்ளது. புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், புதுவை விமான நிலையத்திலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஏற்கனவே உள்ள விமான சேவையுடன் கூடுதலாக புதுவையிலிருந்து பெங்களூருக்கு செல்லும் புதிய விமான சேவையை மே 1ஆம் தேதி முதல் துவங்கவிருப்பதாக தெரிவித்துள்ளார். அதன்படி பெங்களூரிலிருந்து காலை 10:10 மணிக்கு புறப்படும் விமானம் 11:15 மணிக்கு புதுச்சேரியை வந்தடையும். புதுவையிலிருந்து 11:35 மணிக்கு புறப்படும் விமானம் பெங்களூருக்கு 12:15 மணிக்கு சென்றடையும். அதேபோல் ராஜமுந்திரியிலிருந்து காலை 9:55 மணிக்கு புறப்படும் விமானம் ஹைதராபாத் விமான நிலையம் வந்து புதுச்சேரி விமான நிலையத்திற்கு பிற்பகல் 1:40 மணிக்கு வந்தடையும். பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு மாலை 3:15 மணிக்கு பெங்களூருக்கு சென்றடையும். பின்னர் மாலை 4 மணிக்கு பெங்களூருவிலிருந்து புறப்பட்டு மாலை 5:10 மணியளவில் புதுச்சேரி விமான நிலையம் வந்தடையும் என்றும், மாலை 5:30 மணியளவில் புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு இரவு 7:20 மணிக்கு ஹைதராபாத் சென்றடையும் என்றும், பின்னர் இரவு 7:50 மணிக்கு ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்டு இரவு 9:05 மணியளவில் ராஜமுந்திரி சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையிலிருந்து பெங்களூர், ஹைதராபாத், ராஜமுந்திரிக்கு கூடுதலாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் விமான சேவையை விரிவுபடுத்தியுள்ளதால் பயணிகள், சுற்றுலா பயணிகள், தொழில் அதிபர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளது.
புதுவையில் கடந்த 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவு முடிவுற்ற நிலையில் ஓட்டு எண்ணிக்கை முன்னேற்பாடு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. புதுவை சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையடுத்து ஓட்டு எண்ணிக்கை ஒருங்கிணைப்பு அதிகாரியான கூடுதல் கலெக்டர் சுதாகர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. 130 தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட ஓட்டு மிஷின்கள், கட்டுப்பாட்டு மிஷின்கள், விவிபாட் மிஷின்கள் ஓட்டு எண்ணிக்கை நடைபெறவுள்ள மையங்களில் போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது. ஓட்டு எண்ணிக்கை 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு துவங்கும். ஒவ்வொரு தேர்தல் நடத்தும் அதிகாரியும் 2 தொகுதிகளை கவனிப்பார். ஒரு அதிகாரியின் கீழ் வரும் முதல் தொகுதியின் முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னரே 2வது தொகுதிக்கான ஓட்டு எண்ணிக்கை துவங்கும். புதுவை பிராந்தியத்தில் ஓட்டு மிஷின்கள் லாஸ்பேட்டை மோத்திலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி, தாகூர் அரசு கலைக்கல்லூரி ஆகிய மையங்களில் வைக்கப்பட்டுள்ளது. மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் மண்ணடிப்பட்டு, திருபுவனை, மங்கலம், உழவர்கரை, கதிர்காமம் மற்றும் இந்திரா நகர் தொகுதிகளுக்கான ஓட்டு எண்ணிக்கையும், அரசு கல்லூரிகள் காமராஜ் நகர், முத்தியால்பேட்டை மற்றும் ராஜ்பவன் தொகுதிகளுக்கும், மகளிர் பொறியியல் கல்லூரிகள் உப்பளம், உருளைன்பேட்டை, நெல்லித்தோப்பு, லாஸ்பேட்டை, காலாப்பட்டு, முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், மணவெளி, ஏம்பலம், நெட்டப்பாக்கம் ஆகிய சட்டசபை தொகுதிகளுக்கும் ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும். ஓட்டு எண்ணிக்கை மையத்தில் இடையூறின்றி திறமையாக பணிகளை மேற்கொள்ள விரிவான ஏற்பாடுகள் எடுக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். புதுவையில் மே தினத்தை முன்னிட்டு ஊர்வலம் பொதுக்கூட்டம் நடத்த ஏஐடியூசி, சிஐடியு இணைந்து முடிவு செய்துள்ளது. 141வது சர்வதேச மே தின பேரணி பொதுக்கூட்டம் புதுவையில் ஏஐடியூசி மற்றும் சிஐடியு சார்பில் நடத்துவது சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு அக்கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்கினார். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, ஏஐடியூசி பொதுச் செயலாளர் அந்தோணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழ் மாநில குழு உறுப்பினர் பெருமாள், புதுச்சேரி மாநில செயலாளர் ராமச்சந்திரன், சிஐடியு மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயற்குழு உறுப்பினர் கொளஞ்சியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வரும் மே 1ஆம் தேதி மாலை மே தின பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்துவது என்றும், கூட்டத்தில் தொழிலாளர் வர்க்கத்தினரை ஆயிரக்கணக்கில் திரட்டி பங்கேற்க செய்வது என்றும் முடிவெடுக்கப்பட்டது. புதுவையில் நூதன முறையில் 5 பேரிடம் பண மோசடியில் ஈடுபட்டோரை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை மடுகரையை சேர்ந்த பெண் ஒருவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வங்கி அதிகாரி போல பேசுவதாகவும், தங்களது ஏடிஎம் கார்டு புதுப்பிக்க ஓடிபி எண்ணை அனுப்புமாறும் கூறியுள்ளார். இதனை நம்பி அந்த பெண்ணும் மர்ம நபருக்கு ஓடிபியை பகிர்ந்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து 10,500 ரூபாய் மோசடி கும்பலால் எடுத்துள்ளது. புதுச்சாரம் பகுதியை சேர்ந்த ஆண் நபர் அவரது முகநூல் பக்கத்தில் மத்திய நிதி அமைச்சர் முதலீடு தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். பின்னர் அந்த விளம்பரத்தை கிளிக் செய்து 18,500 ரூபாய் முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேலும் கோவிந்த சாலையை சேர்ந்த பெண் ஒருவர் 30,000 ரூபாயும், வடமங்கலத்தை சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் 6,000 ரூபாயும், பிள்ளையார் குப்பத்தை சேர்ந்த ஆண் நபர் 4,500 ரூபாய் என மோசடிக்காரர்களிடம் ஏமாந்துள்ளனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் அனுமதியின்றி மோட்டார் சைக்கிள் ஓட்டும் விவகாரத்தில் 3 நாட்களில் 30 சிறுவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை சீனியர் எஸ்பி திவ்யா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சீனியர் எஸ்பி திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை புதுச்சேரியில் ஓட்டுநர்கள் மற்றும் நடைப்பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் உறுதியான சூழலை உருவாக்குவதற்கான தனது தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக சமீபத்திய போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் குறைந்த வயது வாகன ஓட்டம் தொடர்பான சாலை பாதுகாப்பு சிக்கல்கள் குறித்து ஆய்வு ஒன்றை மேற்கொண்டுள்ளது. இந்த ஆய்வு குறைந்த வயதில் வாகனம் ஓட்டுவது சாலை பாதுகாப்புக்கு முக்கியமான அச்சுறுத்தலாக இருப்பதை காட்டுகிறது. ஏனெனில் குறைந்த வயதுடையவர்கள் வாகனம் ஓட்ட தேவையான முதிர்ச்சி, பயிற்சி மற்றும் சட்டப்பூர்வ அனுமதி இல்லாமல் இருப்பதால் விபத்துகள் ஏற்படும் சாத்தியம் அதிகரித்து பொதுமக்களின் பாதுகாப்பு பாதிக்கப்படுகிறது. தொடர்ச்சியான விழிப்புணர்வு இயக்கங்கள், கடுமையான அமலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் சில பெற்றோர்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் குறைந்த வயதுடையவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதிப்பது தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது. இதனால் குறைந்த வயதுடையவர்களின் உயிருக்கு மட்டுமல்லாமல் பிற சாலை பயனாளர்களின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படுகிறது.
குறைந்த வயது வாகனம் ஓட்டுதல் மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 199A கீழ் கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது. 18 வயதிற்கு குறைவானவர்கள் வாகனம் ஓட்டுவது சட்டவிரோதமாகும். குறைந்த வயதுடையவர் வாகனம் ஓட்டும் போது பிடிபட்டால் பெற்றோர் அல்லது வாகன உரிமையாளர் குற்றவாளியாக கருதப்பட்டு 25,000 ரூபாய் வரை அபராதம், 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, ஓட்டுநர் உரிமம் இடைநீக்கம். மேலும் குறைந்த வயதுடையவர்கள் குழந்தைகள் நீதிமன்றம் சட்டத்தின் கீழ் குழந்தைகள் நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்தப்படுவர். மேலும் அவர் 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் பெற தகுதி இழக்கிறார். குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகனத்தின் பதிவும் 12 மாதங்களுக்கு ரத்து செய்யப்படும். சிறப்பு சோதனையின் போது குறைந்த வயது வாகனம் ஓட்டுதல் தொடர்பாக 30 நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வயது வாகன ஓட்ட சட்டத்தின் விதிகளின்படி ஆபத்துக்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி சாலை பாதுகாப்பு முயற்சிகளில் ஒத்துழைக்குமாறு புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை கேட்டுக்கொள்கிறது. கடுமையான அமலாக்க நடவடிக்கைகள் புதுச்சேரி முழுவதும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். விதி மீறுபவர்கள் சட்டப்படி கடுமையாக எதிர்கொள்ளப்படுவர் என அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தெருநாய்களை பிடித்து குடும்ப கட்டுப்பாடு செய்யும் பணியை உழவர்கரை நகராட்சி முடக்கிவிட்டுள்ளது. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் சமீப காலமாக தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக முதியவர்கள் மற்றும் குழந்தைகளை நாய்கள் துரத்துவதாக புகார்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. இந்த சூழலில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்யும் பணிகள் தற்போது முடக்கிவிடப்பட்டுள்ளது. இந்த முறை ஒப்புக்கு இல்லாமல் திட்டமிட்ட முறையில் பணிகளை மேற்கொள்ள நகராட்சி நிர்வாகம் பிரத்யேக கால அட்டவணையை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே லாஸ்பேட்டை பகுதியில் முதற்கட்ட பணிகள் வெற்றிகரமாக நிறைவுற்றன. அதைத் தொடர்ந்து தற்போது இந்திரா நகர் தொகுதிகள் நாய்களை பிடித்து கருத்தடை செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. நகராட்சி வெளியிட்டுள்ள அட்டவணைப்படி அடுத்தடுத்த 3 மாதங்களுக்கு இந்த தெருநாய் கட்டுப்படுத்தும் முகாம் நடக்கின்றது. மே 7ஆம் தேதி முதல் காலாப்பட்டு தொகுதி, மே 18 முதல் கதிர்காமம் தொகுதி, ஜூன் 4 முதல் தட்டாஞ்சாவடி தொகுதி, ஜூன் 19 முதல் காமராஜர் நகர் தொகுதி, ஜூலை 1 முதல் உழவர்கரை தொகுதி தெருநாய்கள் பிடித்து கருத்தடை செய்யப்பட உள்ளன. இந்த திட்டம் குறித்து நகராட்சி சுகாதார ஆய்வாளர்கள் கூறுகையில், விலங்குகள் நல வாரியத்தின் வழிகாட்டுதலின்படி நாய்கள் பிடிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மற்றும் தடுப்பூசிக்கு பிறகு அவை மீண்டும் எந்த இடத்திலிருந்து பிடிக்கப்பட்டனவோ அதே இடத்திலேயே விடப்படும். நாய்களின் மனநிலை மாற்றம், அவை புதிய இடங்களுக்கு செல்லும் போது ஏற்படும் மோதல்களை தவிர்க்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மாணவர் சமூகத்தினரிடம் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரிகள் பூமி தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரிகள் மேலாண்மை துறை பூமி அறிவியல் அமைச்சகத்துடன் இணைந்து 2026 ஆண்டுக்கான பூமி தினத்தை ஏப்ரல் 16 முதல் 22ஆம் தேதி வரை கொண்டாடியது. இதன் நோக்கம் மாணவர் சமூகத்தினரிடம் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை உருவாக்குவதாகும். இதன் துவக்க விழாவிற்கு கல்லூரி முதல்வர் லலிதா ராமகிருஷ்ணன் தலைமை தாங்க புதுவை பல்கலைக்கழக பூமி அறிவியல் துறை பேராசிரியர் ராஜ்னேஷ் புத்தானி முக்கிய உரையாற்றினார். புதுச்சேரி டச் எனர்ஜி டெக்னாலஜி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சண்முகநாதன் சிறப்புரையாற்ற பூமி தின நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி வரவேற்புரையாற்றினார். இதில் மனித சங்கிலி வளாக சுத்தப்படுத்துதல் இயக்கம், பிளாஸ்மோப், ஆங்கிலம் மற்றும் தமிழில் கட்டுரை போட்டி, போஸ்டர் கண்காட்சி, சிட்ரஸ் கிளீனர் தயாரிப்பு பயிற்சி, துணி மறுசுழற்சி பயிற்சி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிஸ்லரி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் ஆதரவுடன் கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது. நிறைவு நாள் விழாவில் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறையை சேர்ந்த பேராசிரியர் லதா சுக்லா கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பணம், பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியை மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் பாரதி, இணை பேராசிரியர் அர்ஜுனன், ஒப்பந்த ஆசிரியர் சத்தியமூர்த்தி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். உலக கால்நடை மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு 100 நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. உலக கால்நடை மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கால்நடை மருத்துவமனையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. 100 நாய்களுக்கு நாய்க்கடி தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. கால்நடைகளுக்கான சுகாதார முகாம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி நகராட்சியினரால் 50க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு செல்லப்பிராணி உரிமம் வழங்கப்பட்டது. சுமார் 20 செல்ல நாய்களுக்கு இனப்பெருக்க கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,020 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 262 ரூபாய்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். போக்குவரத்து காவலர்களுக்கான குறை தீர்வு கூட்டம், 70 காவலர்கள் பங்கேற்பு. காப்பீட்டு திட்டத்தின் கீழ் டயாலிசிஸ் சிகிச்சை அளிப்பது புதுச்சேரி தனியார் மருத்துவமனைகள் அலட்சியம், நோயாளிகள் அவதி. புதுவையில் மே 1ஆம் தேதி முதல் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் கூடுதல் விமான சேவை. புதுவையில் மே 4ஆம் தேதிக்கான வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாடுகள் தீவிரம். புதுவையில் சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோர்கள் அல்லது வாகன உரிமையாளர்களுக்கு 25,000 ரூபாய் வரை அபராதம், 3 ஆண்டுகள் சிறை. போக்குவரத்து எஸ்எஸ்பி திவ்யா எச்சரிக்கை. புதுவையில் தொகுதி வாரியாக நாய்களை பிடித்து கருத்தடை செய்யும் பணியை துவங்கியது உழவர்கரை நகராட்சி. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.